இந்த லக்காடி எடப்பாடி இருக்கிறான்ல, இந்த பாடுஸ் சதிகாரன். அந்த எச்சப்போருக்கு புறம்போக்குறான்ல எடப்பாடி பழனிசாமி. ஓட்டு வேணும்னா மக்கள்ட்ட ஓட்டு கேளுடா எடப்பாடி. டேய் படுஸ், லக்காடி எடப்பாடி. உன் ஆட்சியில என்ன கொரோனா இருந்துச்சா? உன் ஆட்சியில என்ன வெள்ளம் இருந்துச்சா? உன் ஆட்சியில என்ன புயல் இருந்துச்சா? டேய் உங்க அம்மால டேய் டெட் பாடி எடப்பாடி எல்லாமே இருந்துச்சுடா. நீ பொறுக்கி. உங்க அம்மால இன்னொருத்தி கால்ல விழுந்து பிச்சை எடுத்து ஊரை ஏமாத்தி அ முதலமைச்சரான உனக்கே இவ்வளவு இருந்தா சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல மாமா வேலை பாத்தீங்கடா அந்த காலத்துல செத்த பணத்தை புடுங்கி சாப்பிட்டோம்டா. டெட் பாடிய புடுங்கி சாப்பிட்டோம்டா. டெட் பாடிய சாப்பிட்டோம்டா கொரோனால. நீ டெட் பாடி எடப்பாடி சாவுக்கு போனா நெத்தி காசு வந்துருவான். சிலுவம்பாளையத்துல அந்த காலத்துல எடப்பாடி பழனிசாமி பணத்தை புடுங்கி சாப்பிட்டவன் கொரோனால ஊழல் பண்ணவன் மோடியின் முரட்டடிமை எடப்பாடி. இவன்லாம் இப்படி பேசுறான்னா இதுக்கு யார் காரணம் தெரியுமா? நம்ம 5 வருஷம் கவர்மெண்ட் நடத்தணும் இல்ல, நம்ம தான் காரணம் இதுக்கெல்லாம். பார்த்து பேசுடா படுஸ், பார்த்து பேசுறா லக்காடி எடப்பாடி எடப்பாடி பார்த்து பேசு. நீ முதலமைச்சர் இல்ல, எதிர்கட்சி தலைவர் இல்லன்னு உங்க அம்மால நீ ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருவ, வாந்தி பைக்கு வந்து சாவ, கால்ரா வந்து சாவ. உன்னை தூக்கிட்டு போட்டோம் ஊர்ல எல்லாம் நோய்ங்க வந்து. மை சென்னை 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரன் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த லக்காடி எடப்பாடி இருக்கிறான்ல, இந்த பாடுஸ் சதிகாரன் நாரவாயன் ஜாடு மாடு பாடுகா பாடுஸ் லக்காடி எடப்பாடி கொலகாரன் கொள்ளக்காரன் மோடியின் முரட்டு அடிமை. அந்த எச்சப்போருக்கு புறம்போக்குறான்ல எடப்பாடி பழனிசாமி. ஒரு 4 வருஷம் முதலமைச்சரா இருந்தான். கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசினேன். ஒரு மரியாதையா பேசிட்டான். அவன் மரியாதையை காப்பாத்திக்க மாட்டான். என்ன அவன் மரியாதையை காப்பாத்திக்க மாட்டான். என்னடா பேசுற நீ பிரச்சாரத்துல? என்ன பேசுற? இப்படிதான் பேசுவியா? ஓட்டு வேணும்னா மக்கள்கிட்ட ஓட்டு கேளுடா எடப்பாடி. டேய் படுஸ் லக்காடி எடப்பாடி கேடி ரவுடி ரவுடித்தனம் பண்றியாடா நீ? ஓ அந்த காலத்துல 3 கொலை சிலுவம்பாளையத்துல சாராயம் காசுல 3 கொலை பண்ண. அதுல உன்னை செங்கோட்டையன் காப்பாத்திட்டாரு. என்ன ஒரு வழக்குல அண்ணன் ஈரோடு முத்துசாமி, அண்ணன் சேலம் TM செல்வ கணபதி MP காப்பாத்தினாங்க அப்போ அந்த காலத்துல. அந்த மாதிரி நினைச்சு பேசிட்டு இருக்கியா நீ? ஒரு மரியாதை தெரியல. ஏண்டா பாடுஸ், மக்கள்கிட்ட நான் இத்த பண்றேன் எதுவும் பண்ண போறது இல்ல. மக்கள்கிட்ட ஓட்ட கேள்றா. அதுக்கு முதலமைச்சர் தலைவர் தளபதி எந்த அளவுக்கு தரந்தாஞ்சி நீ பேசுவான், உதயநிதி பேசுவோம். இதெல்லாம் மை சென்னை யூடியூப்கான நேயர்களே, இதுக்கெல்லாம் நீங்க வந்து ஒரு நல்ல கமெண்ட் சொல்லுங்க. அவன் என்ன பேசுறான்? உன் ஆட்சியில என்ன கொரோனா இருந்துச்சா? உன் ஆட்சியில என்ன வெள்ளம் இருந்துச்சா? உன் ஆட்சியில என்ன புயல் இருந்துச்சா? டே உங்க அம்மால டெட் பாடி எடப்பாடி எல்லாமே இருந்துச்சுடா. எல்லாமே இருந்துச்சு. அடுத்து என்ன சொல்றான் பாத்தீங்களா? உன் ஆட்சியில கொரோனா இருந்தா போய் சேர்ந்திருப்ப, நீயே போய் சேர்ந்திருப்பான்றான். அதாவது நீ செத்துட்டு பண்றான். இவனுக்கு என்னங்க நம்ம மரியாதை கொடுக்க வேண்டியதா இருக்குது டெட் பாடிக்கு? நீ வாப்போன்னு பேசுற, டே என்றான், யோன்றான். கொரோனால நீயே போய் சேர்ந்திருப்பானா? டே அவருக்கு கொரோனா வந்துச்சு, 4 நாள்ல சரியா போச்சு. 4 நாள்ல சரியா போச்சு. அவரு போய் சேர்ந்துட்டா பார்த்தா நீ மட்டும் உயிரோடு இருப்பியா? ஏண்டா புறம்போக்க, உனக்கு வாந்தி பேதி வராதா? டே எடப்பாடியே, டே டெட் பாடி, டே லக்காடியே, உனக்கு வாந்தி பேதி வராது? உனக்கு கால்ரா வராது? உனக்கு பிளேக் வராது? உனக்கு மலேரியா வராது? ஏண்டா பேவரிசி நாய என்ன பேசுவ? வாத்தா நீ என்ன வேணாலும் பேசுவியா? உன்னை கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா? அவரு அமைதியாகிற தளபதி. அவர் தளபதி அமைதியாகிற. ஏன்னா அவரு தலைவர்ரா. எங்க தலைவர் தளபதி ஸ்டாலின் இருக்கிறாரு, அவரு தலைவர் அவரு. இப்ப நான் இப்படி பேசுறத பார்த்தாருன்னு வச்சுக்கோ, அவனா குடியாத்தம் அடங்க மாட்டானா? அவனுக்கு இவ்வளவு தண்டனை கொடுத்தோம், 2வது முறை தண்டனை கொடுத்தோம், இப்பயும் அடங்க மாட்டான்னு என்னதான் திட்டுவார்? உன்னை திட்ட மாட்டார். ஏன்னா அவரு தலைவர். உங்க வாத்தா நீ பொறுக்கி பையன், நீ பொறுக்கிடா. நீ பொறுக்கி. உங்க அம்மால இன்னொத்தி கால்ல விழுந்து பிச்சை எடுத்து ஊரை ஏமாத்தி முதலமைச்சரான உனக்கே இவ்வளவு இருந்தா 52 வருஷம் உழைச்சவர் எங்க தலைவர் தளபதி. 52 வருஷம் உழைச்சவர் எங்க தலைவர் தளபதி. ஒரு தியாக தலைவனடா அவரு. தியாக தலைவன். மிசால ஜெயில இருந்தார். உன்ன மாதிரி கொலை பண்ணிட்டு இல்ல உங்க அத்தா உங்க அம்மால டெட் பாடி எடப்பாடி உன்ன மாதிரி கொலை பண்ணிட்டு இல்ல. அவர் மிசால் இருந்தார். அவர் வரலாறுலாம் திருப்பிப்பார். உனக்கு என்னடா மாதிரி வரலாறு இருக்குது? நான் கிளை செயலாளராக இருந்தேன், நான் ஒன்றியத்துல பொறுப்புல இருந்தேன், நான் மாவட்டத்துல பொறுப்புல இருந்தேன், நான் பார்லிமெண்ட்ல இருந்தேன், நான் MLA இருந்தேன், ஜே அணி ஜா அணி இருப்போம், நான் ஜா அணில சேவல்ல நான் பொழுத்தனேன், நான் புடிங்க நட்டேன், நான் சீனியரு. உங்க அம்மா என் மயிறு, நீ சீனியரு மயிறு பொச்சு. அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக தான் இந்த கட்சியை காப்பாற்றுவார். மாண்புமிகு அண்ணன் ஓ பன்னீர்செல்வம்
அதிமுக இருந்தா இந்த கட்சியை காப்பாற்றிருப்பார். ஏன்னா ஜெயலலிதாவுடைய முரட்டு பக்தனாக இருந்தார், உண்மையான விசுவாசியாக இருந்தார். உன்ன மாதிரி பாடுஸ் லக்காடி கிடையாது. அதனாலதான் அவரை வெளியே அமிச்சேன். நம்ம இந்த கட்சியை வந்து பிஜேபிக்கு கூட்டி கொடுக்குறவங்க, நம்ம இந்த கட்சியை வந்து பிஜேபிக்கு காட்டி கொடுக்குறவங்க, அதாவது இவன் கூட்டி கொடுத்துட்டான் பிஜேபிக்கு அதிமுகவை. அதிமுக பிஜேபிக்கு காட்டி கொடுத்துட்டான், கூட்டி கொடுத்துட்டான். பாடுஸ் பையன், புரோக்கர் பையன், மாமா பையன். சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல மாமா வேலை பார்த்தீங்கடா அந்த காலத்துல. என்ன பேசுற நீ? கொரோனால உங்க ஆத்தா உங்க அம்மா ஜெயலலிதா இப்படி பேசுறே. திமுக இருந்து எம்ஜிஆர் நீக்கப்பட்ட பிறகு கட்சி ஆரம்பிக்கிறார். கார்ல போயினே இருக்கும்போது கலைஞரை பத்தி தப்பா பேசிட்டான் ஒருத்தருக்கு. எம்ஜிஆர் புரட்சியாளர் எம்ஜிஆர் கீழே இறக்கிட்டார். ஆனாப்பட்ட ஜெயலலிதாவை சட்டமன்றத்தை பேசும்போது திமுக கிட்டையும் கலைஞர்கிட்டையும் எனக்கு பிடிச்சது என்னன்னு கேட்டா, அவங்க மொழி போராட்டத்துக்காக இந்த இயக்கம் திமுக இருக்குது, மொழி போராட்டத்தில் அரசியல் கடத்தல் வந்தவர் கலைஞர் அம்மா ஜெயலலிதா பேசினாங்க. நீ யாரா பாடுஸ் பையன்? நீ யாரா திருடா? திருடா கொலைகாரம். இப்ப பண்ணிடா 3 கொலை, இப்ப பண்ணிய 3 கொலை இல்ல, அது அப்படியே புடிச்சிட்டான். டாக்குமெண்ட் வச்சுட்டு இருக்கான், எவிடன்ஸ் வச்சுட்டு இருக்கான். நீ கொடநாள்ல கொலை பண்ணது, கொள்ளை அடிச்சது, திருட்டு பையன். அந்த காலத்துல 3 கொலை, அப்புறமா ஒரு கொலை, 4, 1, 5, 3, 8 கொலை பண்ண. 8 கொலை எடப்பாடிடா நீ. 8 கொலை எடப்பாடி, டெட் பாடி லக்காடி. நீயே செத்துருப்பியா? கொரோனால நீயே போயிருப்பியா? உங்க அம்மால நீ சாக மாட்டியா? எண்டோ மார்க்கேண்டாயினா சாக மாட்டியா? நீ உனக்கு சாவு வராதா? உன் சாவு கேவலமான சாவா வரும். எடப்பாடி உனக்கு வர சாவு கேவலமான சாவு. மூத்திரம் பீ எல்லாம் ஒரே இடத்துல போக வாரி போடணும். கட்சியில உன் பொண்டாட்டி உன் பசங்களை உனக்கு திரும்பி ஒரு ஓரம் போட்டுருவாங்க. இந்த நாத்தம் பூசணி வேணா போட்டுக்கணும். உங்க அம்மால சத்தியமான எம்எல்ஏ ஜெயிக்க மாட்டான். பிரச்சாரம் பண்ண எப்படிடா பேசணும்? ஒரு தேர்தல் பிரச்சாரம் பண்ணா எப்படி பேசணும்? எதிர்கட்சி யாரும் பேசல, எதிர்கட்சி யாரும் பேசல. உன்னை அப்படி பேசியிருக்காரா மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்கள்? உன்னை அப்படி பேசியிருக்காரா? உன்னை வாடா போட அவர் பேசுகிறாரா? உன்னை நீ வா போன்னு பேசுகிறாரா? திரு எடப்பாடி பழனிசாமி என்றார். ஏன்னா அவர் நல்ல அப்பனுக்கு பிறந்தவர். எங்க தலைவர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள், எங்க தலைவர் தளபதி 2வது வரை தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய எங்கள் தலைவர் தளபதி நல்ல அப்பனுக்கும் நல்ல அம்மாவுக்கும் பிறந்தவர், நல்ல தாய்க்கு பிறந்தவர். நீ நீ யாரா டெட் பாடி? ஒரு நல்ல அப்பனுக்கு ஒரு நல்ல அம்மாவுக்கு பிறந்தா இந்த மாதிரி பேச மாட்டேன். நாங்க ஏதாவது தப்பு பண்ணிதான் எங்க ஆட்சியில ஆதாரத்தோட பேசுடா. நீ படுத்து கிடப்ப அவ காலில், சசிகலா காலில். அதை காட்டுறாருல எங்க நாளைய தமிழக வாலிப கலைஞர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின். அதை காட்டி பேசுறாருல, அதை காட்டுறாரா இல்லையா? அந்த மாதிரி எவிடன்ஸ் இருந்தா காட்டுறா. பார்த்தான் காட்டு. அந்த காலத்தை கொலை பண்ணிட்டு போலீஸுக்கு பயந்து பாலிடால் குற்றவன் நீ. பாலிடால் பழனிசாமி நீடா. யார பாத்துறான் பாலிடால்ன்ற? அதெல்லாம் கூட உன்னை நாங்க பதில் சொல்றோம். நீ செத்து போயிட்டு இருப்ப கொரோனா உங்க அம்மால. என்னடா வார்த்தை அது? செத்து போயிட்டு இருப்ப கொரோனாவிலையா? கொரோனா வந்து யாரா கொரோனாவை முடுக்கினாங்க? நீடா. உங்க பார்த்தா கொரோனால கொள்ளச்சவன்டா நீ. டெட் பாடி எடப்பாடி, கொரோனால நீ கொள்ளச்சவன். நீ கொரோனால கொள்ளச்சவன்டா. கொரோனால திருண்ணவன்டா நீ. நீயும் அந்த புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் ராம்பார், குட்கா விஜயபாஸ்கர், நீங்க 2 பேரும் கொரோனால திருண்ணவனா? அவன் விஜயபாஸ்கரே காட்டினாங்க கொரோனால டிவியில. இவனை காட்டல டெட் பாடி. ஏன்னா அவன் தான் மந்திரி. நல்ல திறனான் கொரோனால. இவனும் எடப்பாடியும் திறனான். அப்புறம் அவனை கூப்பிட்டு அவனுக்கு இவனுக்கு சண்டை. இந்த டெட் பாடி எடப்பாடி லக்காடி பழனிசாமிக்கும் இந்த முரட்டடி பழனிசாமிக்கும் அந்த குட்கா விஜயபாஸ்கர், நீயே டிவியில வரிய. நான் ஜெயலலிதா, நான் சசிகலா காலில் வந்து நான் முதலமைச்சர் ஆனா இல்ல நீ ஆனியா? பெட்டா 500 முறை டிவியில இருந்தா உன்னை மந்திரி போலயே டிவிடுவான். கொரோனால கொள்ளடிச்சானுங்க. செத்த பணத்தை புடுங்கி சாப்பிட்டவன்டா. டெட் பாடிய புடுங்கி சாப்பிட்டவன்டா. டெட் பாடிய சாப்பிட்டவன்டா கொரோனால. நீ டெட் பாடி எடப்பாடி. சாவுக்கு போனா நெத்தி காசு வந்துருவான். சிலுவம்பாளையத்தில் அந்த காலத்துல எடப்பாடி பழனிசாமி பணத்தை புடுங்கி சாப்பிட்டவன், கொரோனால ஊழல் பண்ணவன். கொரோனால எத்தனை கோடி, எத்தனை கோடிடா நீ ஊழல் பண்ணிக்கிற கொரோனால. உன்னால கொரோனா அடக்க முடிஞ்சிச்சாடா? எங்க தலைவர் தளபதி முதலமைச்சர் ஆனப்பதான் கொரோனாவை முற்றிலும் ஒழிச்சார். கொரோனா வார்டுக்கு எங்க தலைவர் தளபதி அந்த டிரெஸ் போட்டு போனாரா? பார்த்தான். எங்கடா இந்த எங்க அம்மால எடப்பாடி நீ எங்க இருந்த? நீ எங்கடா இந்த நீ கொரோனால? சொல்டா, கொரோனால நீ எங்க இருந்த? எங்கடா இந்த கொரோனால நீ போனே? கொரோனா வார்டுக்கு எங்க அம்மால பயந்துன்னு போய் எங்க ஒழிஞ்சு கிடந்த? எங்க தளபதி சிஎம் ஆகி கொரோனா வார்டு எல்லா டாக்டர் சொல்றாங்க. கூடகிற மந்திரி சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் சொல்றார். மாண்புமிகு அண்ணன் எவ வேலு சொல்றார். மாண்புமிகு அண்ணன் கே நேரு சொல்றார். எங்க மாவட்ட திமுக செயலாளர் இளம்புயல் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஏபி நந்தகுமார் சொல்றார். எல்லாரும் சொல்றாங்க வேணான்னு. ஓயா, இந்த மக்களுக்காகவே கலைஞர் வாழ்ந்தாரு. உலகமே அழிஞ்சிட்டு இருக்குது கொரோனால. நம்ம தமிழ்நாட்டு மக்களாவது நம்ம பாதுகாக்கணும். எப்படி இருக்காங்கன்னு போய் பாக்குறேன் நான் சொல்லி அப்புறம் கொரோனா ட்ரெஸ் போட்டுன்னு உள்ள போறார். உள்ள போய் 1/2 மணி நேரம் எல்லார்ட்டையும் பேசுறாரு. அவங்க கிட்ட போவாதீங்கட்டாங்க டாக்டர். அதான் இந்த ட்ரெஸ் போட்டுக்கிறிய
கிட்ட போனார். அவருக்கும் கொரோனா வந்துச்சு. வீட்டிலே இருந்தார். நல்லவங்களுக்கு ஒண்ணும் ஆவாது. உன்ன மாதிரி பேவரசி தாயொலி மவன் லக்காடி எடப்பாடி உனக்கு தான் எல்லாம் வரும். வந்து பாருங்க கொஞ்ச வந்துட பாரு உனக்கு. கொரோனா வார்டுக்கு போயிட்டு வந்தார். இந்தியாவிலே கொரோனா வார்டுக்கு போன ஒரே தலைவர் தளபதி. இந்தியாவிலேயே கொரோனா வார்டுக்கு போன ஒரே தலைவர் யாருன்னு கேட்டா தலைவர் தளபதி ஒருத்தர் தான் கொரோனா வார்டுக்கு போனார். நீ போயிட அவங்க அம்மால நீ போனீங்கன்னா கொரோனாலே போய் சேர்ந்துருக்கணும். கொரோனாலே போய் கொரோனாலே நீ செத்து இருக்கணும்ன்றான் தளபதி. அட அவங்க அம்மாட அவங்க அத்தா எப்படியா பையா கொரோனால போய் சேர்ந்துருப்பாங்க. அட எச்ச பொறிக்கு நாய இவனுக்கு அங்க ஓட்டு போட போறீங்க. இந்த மாதிரி யாருன்னா பேசுறானா? ஒரு முதலமைச்சரை பார்த்து நீ செத்துட்டு இருப்பாரு யாருன்னா பேசிருப்பாங்களா? எவ்வளவோ அரசியல் வருது. ராஜாஜி பக்த வச்சலம், பெருந்தலைவர் காமராஜர், அண்ணன் இந்திரா காந்தி, ஜெயலலிதா, எம்ஜிஆர், அந்த காலத்திலே பண்டிட் ஜவஹர்லால் நேரு, அண்ணன் இந்திரா காந்தி, பி.வி. நரசிம்மராவ் எத்தனோ பேர் எதிர்த்து அரசியல் பண்ண கட்சி இது. பெரியார கூட எதிர்த்த நேரம் ஒரு நேரம் உண்டு. ஆனா இப்படிப்பட்ட ஒரு ஜாடு மாடு பாடுஸ் லக்காடி எடப்பாடி, மோடியின் முரட்டடிமை எடப்பாடி, இவன்லாம் இப்படி பேசுறான்னா இதுக்கு யார் காரணம் தெரியுமா? நான் இப்பயே பிரச்சனையில வெளியே தான் இருக்கிறேன். ஏன்னா இப்பதான் சுதந்திரமா நான் பேச முடியும். கட்டி போட்ட மாடியில் அவுத்து போட்ட மாடி. இதுக்கெல்லாம் யார் காரணம்னா நம்ம காரணம். நம்ம 5 வருஷம் கவர்மெண்ட் நடத்தணும் இல்ல, நம்ம தான் காரணம் இதுக்கெல்லாம். ஆமா, அவன் கொலை பண்ணான்னு தெரியும். கொடநாட்டுல எடப்பாடி டெட்பாடி கொலை பண்ணான்னு தெரியும், ஊழல் பண்ணான்னு தெரியும். ஆதாரம் நம்ம கிட்டே இருக்குது. அவன் மேல கேஸ போட்டு ஃபைல் பண்ணி தூக்கி உள்ள போட்டு அவன் சேலம் ஜெயில கழித்துன்னு வச்சிருந்தா அவன் தப்பு பண்ணிருக்கான். நம்ம பண்ணலையே. எத்தனை மந்திரி ஊழல் பண்ணிருக்கான், தூக்கி உள்ள போடலாம்ல. இப்ப அவன் சொல்றான் நான் ஆட்சி வந்தா இந்த மந்திரி உள்ள போடுவான், அந்த மந்திரி உள்ள போடுவான். அம்மா முதல்ல அவன் டெட்பாடி எடப்பாடி லக்காடி எடப்பாடி தூக்கி உள்ள போடணும். அவன் சொல்றான் தேர்தல் பிரச்சாரத்துல. அவன் பேசினே இருக்கிறான். பாத்தீங்களா? தளபதி ஸ்டாலின் பாட்டு பாடுது. ஸ்டாலின் வரட்டும், தளபதி ஸ்டாலின் வரட்டும், ஸ்டாலின் வரட்டும். அதே என்னப்பா என்ன பாட்டு சத்தம் கேக்குது? என்னப்பா என்ன பாட்டு சத்தம் கேக்குதுப்பா? இவன் வண்டியில பாடுது. ஸ்டாலின் வரட்டும், நமது ஸ்டாலின் வரட்டும். அந்த பாட்டு இதுல தளபதி பார்த்தா ட்ரெண்டிங்கான பாட்டு. ஸ்டாலின் வரட்டும், ஸ்டாலின் வரட்டும் நின்னு போச்சு. என்னவா பாட்டு கேக்குது? என்னவா பாட்டு கேக்குது? இவன் வண்டியிலே பாடுது. தெரிஞ்சுக்கடா. டேய் பாடுஸ் பையா, டே லக்காடி பையா, டே எடப்பாடி பையா, டே கேடி பையா, டே கொலகாரா, டே மொரட்டடிமையா, டே உங்க ஆத்தா, டே எடப்பாடிய உன் வண்டியில பாடுறா. எந்த பிரச்சார வண்டியில பொய்யா பேசுற? அந்த வண்டி சொல்லுது ஸ்டாலின் வரட்டும், 2026 மீண்டும் தளபதி ஸ்டாலின் முதலமைச்சர் வரட்டும்னு அந்த வண்டி சொல்லுகிறான். ஏன் தேர்தல் கமிஷனுக்கு தான் தடை விதிக்க மாட்டீங்களா? ஒரு முதலமைச்சர் செத்து போயிட்டு இருப்பாரு, நீ செத்து இருப்பன்னு பேசுறான், என்னென்னவோ பேசுறான், கலைஞர் பேசுறான். தேர்தல் கமிஷன் இதுக்கு மட்டும் அநேகமா இது கேஸ் போட்டாலும் போடுவாங்க. அவன் எடப்பாடி மேல போட மாட்டாங்க. இதுக்கு கேஸ் போட்டாலும் ஒரு அதிமுக 4 பேர் போய் கொடுப்பான் அங்க குடியாத்த போலீஸ் ஸ்டேஷன்ல. உடனே இதுக்கு ஒரு கேஸ் போடுவாங்க. என் மேல இது ஒரு கேஸ். இத பத்தி எல்லாம் கேஸ பத்தி எல்லாம் பார்த்து நான் பயப்பட மாட்டேன். என்ன சொல்றது? நான் எதுவும் எதிர்பார்க்காம தலைவர் தளபதிக்காக பேசுற உண்மையான தலைவர் தளபதியின் முரட்டு கொண்டன், கலைஞரின் முரட்டு பக்தன், அண்ணன் உதயநிதியும் முரட்டு கொண்டன். 2026 தளபதி முதலமைச்சர் 2ஆம் முறை வரணுன்றதால எவ்வளவு அசிங்கம், எவ்வளவு அவமானங்கள், தன்மானத்தை விட்டு நான் பேசிட்டு இருக்கிறேன். யாரை பார்த்து பயந்து இல்லை. என்ன பேசக்கூடாதுன்றாங்க யூடியூப்ல. நான் தேர்தல் பிரச்சாரத்துக்கும் போகக்கூடாது. அதெல்லாம் நான் அப்புறமா தேர்தல் பிறகு அதுக்கெல்லாம் நான் கச்சேரி வச்சுக்கிறேன். இப்ப எனக்கு தளபதி முதலமைச்சர் ஆகணும். ஆனா இவன் இப்படி பேசுறானே டெட்பாடி எடப்பாடி லக்காடி, இதே நமது கட்சியின் முன்னணி தலைவர்கள். இதெல்லாம் கொஞ்சம் மனசுல வச்சு நம்ம கட்சியுடைய முன்னணி தலைவர்கள். ஏன்னா தளபதி இதை மறந்துடுவார். தளபதி மறந்துடுவார். மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு அவர்கள், மாண்புமிகு அண்ணன் கே நேரு அவர்கள், மரியாதைக்குரிய அக்கா கனிமொழி அவர்கள், முக்கியமான நம்ம துணை முதலமைச்சர் எதிர்கால முதல்வர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இளம் புயல் வேலூர் மாவட்ட திமுக செயலாளர் அண்ணன் ஏ பி நந்தகுமார் எம்எல்ஏ போன்ற இளம் தலைவர்கள். இதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கீங்க. ஏன்னா உங்களெல்லாம் இப்ப நான் நேரம் வந்து பேச முடியாது. ஏன்னா நாங்க பிரச்சாரத்தை வரக்கூடாதான், யூடியூப்ல பேசக்கூடாதான். நான் அண்ணாதிமுக ஓட்டு கேட்க போறேன், நான் பிஜேபி ஓட்டு கேட்க போறேன், நான் உங்களை எதிர்த்து வேலை செய்ய போறேன், உங்களுக்கு சேர்த்தான ஓட்டு கேட்டுக்கிறேன். கோபம் வருது என்னால. எதுவும் பேசக்கூடாது, அடைக்கணும்னு நினைக்கிறேன், முடியல. நாங்க ஒன்னும் கொள்ளடிக்கிறது திமுக இல்ல, நாங்க ஒன்னும் ஊழல் பண்றதுக்கு திமுக இல்ல. நாங்கெல்லாம் சாதாரண தொண்டை. அதுவும் 2வது முறை நீக்கிறாங்க. ஆனா எனக்கு கோபம் வருது, தூக்கம் வரலையா? கொரோனாவை செத்துருப்போன்னு பேசுறாங்க பாடுஸ் பையன். நான் சொன்ன தலைவர்கள் எல்லாரும் ஒட்டுமொத்த மாவட்ட சில அமைச்சர்கள் தளபதி அவனை ஒண்ணு செய்ய மாட்டேன். மறந்துடுவார். மறப்போம் மன்னிப்போம். கலைஞர் புள்ள இல்ல, கலைஞர் இதயத்தை இரவலாக பெற்றிருக்கிற தலைவர் தளபதியில அதெல்லாம் மறந்துடுவார். அவனை மட்டும் ஜெயில போகணும். அவன் திருடிக்கிறான். எடப்பாடி திருடிக்கிறான்.
கொலை பண்ணிக்கிறான். சிரிக்கிறான் பாரு அவங்க அம்மால மூஞ்சி மகரில. அவன் எடப்பாடி டெட் பாடி லக்காடி அவன் எடப்பாடி பழனிசாமி மூஞ்சில என்னுடைய 21வது விரல வைக்கும். அவன் எடப்பாடி பழனிசாமி வாயில என்னுடைய 21வது விரல வைக்கும். இதை கூட எனக்கு பேச தெரியல. அதனால எடப்பாடி சொல்றான், பார்த்து பேசுடா படுஸ், பார்த்து பேசுறா லக்காடி எடப்பாடி டெட்பாடி பார்த்து பேசு. ஒரு நாள் போய் சேர்ந்துடுவாங்க. அம்மால சா வேண்டியவன் நீடா எடப்பாடி டெட்பாடி வாத்தா சா வேண்டியவன் நீயே உயிரோடுக்கிறிய, நீயே உயிரோடுகிறேடா. அவரு 100 வருஷம் வாழ்வார்றா, 100 ஆண்டுகள் தாண்டி வாழ்வார்றா. எங்க தலைவர் தளபதி 100 ஆண்டுகள் தாண்டி வாழ்வார். அவங்கதான் நல்லவங்க, நாட்டு மக்கள் நல்லது பண்றதுக்கு பிறந்திருக்கிறாங்க. 100 ஆண்டுகள் தாண்டி வாழ்வார். வார்த்தா நீ எலெக்ஷனுக்கு பிறகு இருக்கிறியோ இல்லையோ, நீ போய் சேர்ந்துரு யாருக்கு தெரியும். நீ முதலமைச்சர் இல்லை, எதிர்கட்சி தலைவர் இல்லைன்னு அம்மால நீ ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருவ, வாந்தி போயிட்டு வந்து சாவ, கால்ரா வந்து சாவ. உன்னை தூக்கிட்டு போட்டோம் ஊர்ல எல்லாம் நோய்ங்க வந்து அம்மால பேசுறான் பாரு பேச்சு. கால்ரல்ல செத்து கொரோனால செத்துருக்கணுமா? இதெல்லாம் மக்கள் யோசிங்க. இது மாதிரி நான் பேச விரும்பல, எனக்கு கோபம். இப்படிப்பட்ட டெட் பாடிகளை அரசுடன் டெட் பாடி ஆக்க வேண்டும் என்றால் 2026 ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுகிற தேர்தலில் அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி வேட்பாளர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளருக்கு தலைவர் தளபதி டாக்டர் கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் கண்ணெடுத்த சின்னம் உதயசூரிய சின்னத்தில் வாக்களிங்கள். உதயசூரியன் சின்னம், கை சின்னம், முரசு சின்னம், பானை சின்னம், சுத்தில் அறிவாள் சின்னம், கதிரறிவாள் சின்னம், ஏணி சின்னத்திலே வாக்களிங்கள். இந்த டெட் பாடியை சும்மா விடக்கூடாது. இதை மனசுல வச்சுங்க கட்சியின் முன்னணி தலைவர்கள், இந்த மனசுல வச்சுங்க. போடுறவங்ககிட்டே எடப்பாடி பார்த்தா நேரா பார்த்தா உன்னை செருப்பால் அடிப்பேன், பார்த்து பேசுறா, உனக்கு சாவே வராதா? வாந்தி பேதி வந்து வாரம் நாசமா போடா. நன்றி வணக்கம். குடியாத்துக்குமரன். நான் இன்னொரு பதிவிலை சந்திக்கிறேன். தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இதை அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.